ஹலோ கைஸ், ஒரு லேசியான டேயில் நான் எந்த மாதிரி குக்கிங் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன், அதோட டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க போய் பார்த்துடலாம். சோம்பேறித்தனம் அப்படின்றது வாழ்க்கையில் இருக்கும். பட் ஆனால் அதுவே வாழ்க்கையை ஃபுல்லாக இருக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு 2 நாள் இருக்கலாம். ஏன்னா நம்மளும் மனுஷங்க தானே, நமக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ், லேசி எல்லாமே இருக்கும். வாரம் ஃபுல்லாக ஒரே மாதிரி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம ரோபோ கிடையாது, நம்மளும் மனுஷங்க தான். ஸோ அதனால் சோம்பேறித்தனம் அப்படின்றது ஒரு காமனான ஒரு விஷயந்தான். என்னதான் சோம்பேறித்தனம் இருந்தாலும் நமக்குன்னு சொல்லி ஒரு சில பொறுப்புகள் இருக்கும். அந்த பொறுப்புகளை கிளியர் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அந்த கடமையை நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த் ரெடியாக இருக்கணும். ஸோ அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்கலாம். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே டீ குடிக்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு ஹேபிட் தான். அந்த டீ பவுடரில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, சுக்கு, கொஞ்சம் மிளகு, ஏலக்காய், பட்டை, இது எல்லாமே நான் கிரைண்ட் பண்ணி அந்த டீ பவுடர் கூட ஆட் பண்ணிப்பேன். நான் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த டீ தான் குடிக்கிறேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த டீ தான் போட்டு கொடுக்கேன். இதை குடித்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த டீ பவுடரை நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ டீ குடிச்சு முடிச்சாச்சு. தென் அதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்னது, ரைஸ் வச்சிடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். ரைஸ் வச்சாச்சு. அப்புறம் குழம்புக்கு என்ன பண்ணேன், வாங்க நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். என்னோட கிச்சனில் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு கொடுக்குற அந்த பாக்ஸு தான். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதோட பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கிச்சனோட வாலில் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்டிக் ஆகிக்கிடுது. இதில் பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் விசிலு, தென் இந்த குட்டியை ஒரு மணி பிளான்ட், இதெல்லாம் தான் நான் வச்சுருக்கேன். இது வச்சோடனே பாருங்கள் கிச்சனுக்கு சூப்பரான ஒரு லுக் கொடுக்குது. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னோட கிச்சனுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என் பொண்ணுக்கு தான் நான் பண்ணுவேன். ஏன்னா எந்திரிச்ச உடனே அவளுக்கு ஊட்டணும் இல்லையா, அதனாலயே வேகமாக பண்ணிவிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியிலேருந்து கொண்டு வந்த மாவில் தான் அவளுக்கு களி கிண்டிட்டு இருந்தேன். இந்த களி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எதுவுமே பண்ண வேண்டாம், அந்த மாவு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துடும். இதில் கொஞ்சம் கீ போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் இதையே பொண்ணு கொடுத்துருவேன். ரொம்ப நல்லா இருக்குது. என்ன அதுக்குள்ளே சாப்பாடு தட்டில் போட்டேன்னு பார்க்குறீங்களா? வாங்க சொல்கிறேன் குழம்புக்கு என்ன பண்ணேன்னு. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப சோம்பேறியாக இருக்க டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு பருப்பு பொடி தான். இந்த பொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்திங்க. இந்த பொடி நான் எப்படி அரைச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவோட எண்டிங்கில் சொல்லியிருக்கேன். எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுடர் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அது கூட நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் இதை மட்டும் போட்டு சூடான சாதத்தில் பிசைந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி வடகம் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட என்ன வடகம் இருக்கோ அந்த வடகத்தை நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஹெல்தியான சைட் டிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்கை கூட பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு சூப்பராக இருக்கும். லேசியாக இருக்க டைமில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஷ்ஷஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். என்னென்னா ஃபஸ்ட்டு பருப்பு சாதம், அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், தென் பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸு. இந்த 3க்குமே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. ஒரு வெங்காயம் கூட கட் பண்ண வேண்டாம். தாளித்து ரைஸில் போட்டு கிளறினாலே உங்களுக்கு சூப்பரான ஹெல்தியான லஞ்ச் ரெடி. மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுற லஞ்சஸ் இதுதான். இந்த லஞ்சுக்கான டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரைஸ் வெந்ததுக்கான டைம் மட்டும்தாங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான். அவ்வளோதான், நான் லஞ்சை முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி பருப்பு பொடி இருந்தது அப்படின்னா நீங்கள் இட்லி தோசையே பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு பொடி வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். தென் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சேமியா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். இந்த உப்புமாவுமே ஈஸியாக பண்ணிடலாம். நான் வெங்காயம்லாம் போடலாங்க. எண்ணெய் போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வத்தல் கிள்ளி போட்டுட்டு தென் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சேமியாவை அப்படியே உதுத்து விட்டுட்டேன். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நான் எந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி எடுத்துப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இட்லி தோசை வித் பருப்பு பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உப்புமா எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துப்பேன். இதுதான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற டைமில் நானும் சாப்பிடுவேன். வீட்டில் உள்ளவங்களுக்கும் நான் இதை பண்ணி கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த வித எஃபர்ட்டுமே போடலை. பட் ஆனால் ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு ஃபீல் இருக்குது. இந்த குக்கிங் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை. நான் அதுக்குள்ளே வேகமாக முடிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சோம்பேறியான நாளில் கூட நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும். நான் பருப்பு பொடி எந்த மாதிரி அரைப்பேன்னா இந்த மாதிரி ஒரு டீ டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுதான் மெஷர்மெண்ட்டு. அதில் 1 டம்ளர் துவரப்பருப்பு எடுக்கணும். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நான் பண்றது பாத்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு பருப்பு பொடி தான், சூப்பரா இருக்கும், ரொம்ப ஹெல்தி. பாத்தீங்கன்னா நம்ம வறுக்கும் போது எந்த ஒரு பருப்புமே வந்து ரொம்ப கருகிடக்கூடாதுங்க. எல்லாமே வந்துட்டு ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதையுமே வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து பூச்சி பிடிக்காதுங்க, எந்த வண்டும் வராது. அதோட லைஃப் டைமே பாத்தீங்கன்னா நல்லா லாங்கா இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு எடுத்த அதே டம்ளர்ல தான், அதே மெஷர்மெண்ட்ல தான் வந்து ஒண்ணு பாசிப்பருப்பு எடுக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து உளுந்தம் பருப்பு எடுக்கணும். நான் பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு அடிக்கடி வந்து ஃபுட்ல எடுத்துப்பேன். ஏன்னா சாம்பார் வைக்கையில பாசிப்பருப்பு தான் போடுவேன். உளுந்தம் பருப்பு வந்து நான் மோஸ்ட்லி சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இந்த டைம் வந்து உளுந்தம் பருப்பு தான் எடுத்திருந்தேன். உங்ககிட்ட தொளி உளுந்து இருந்தா நீங்க அது கூட எடுத்துக்கிடலாம். அதையுமே வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு தட்டுல போட்டுக்கோங்க, நல்லா ஆறணும். அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. நான் சொல்ற மெஷர்மெண்ட் வந்துட்டு அந்த ஒரு டம்ளருக்கான மெஷர்மெண்ட் தான். இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பொடி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பாத்தீங்களா, சீரகம் இல்ல உணவு சிறக்காதுன்னு. சீரகம் வந்து உடம்ப ரொம்ப சீரா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எல்லா ஃபுட்லயுமே பாத்தீங்கன்னா சீரகத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசிக்காக வந்துட்டு மிளகு சேர்த்திருக்கேன். மிளகுல ரொம்ப கம்மியான குவான்டிட்டில எடுத்தா போதும். ஒரு ஸ்பூன் தான் வந்து மிளகு எடுத்திருக்கேன். அதுவுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுக்குமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 4 மிளகு கையில இருந்தா போதும், எதிரி வீட்டுல கூட போய் வந்து உண்ணலான்னு. ஏன்னா எதிரி வீட்டுல வந்து விஷம் வச்சா கூட அந்த முறிக்கிற பவர் வந்து மிளகுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பழமொழியோட விளக்கமே. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே பாத்தீங்கன்னா நல்லா நொறுங்குற அளவுக்கு வந்து நல்லா வறுக்கணும். இப்ப வந்து இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் போடுறது எல்லாமே வந்துட்டு ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே வந்து பருப்பு தான். பருப்புனாலே நமக்கு வந்து கேஸை உண்டு பண்ணும். அந்த கேஸை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில வந்து உப்பி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பாத்தீங்கன்னா நான் வந்து தோல் உரிக்காம தான் போட்டிருக்கேன். பூண்டுல தோல் உரிக்க கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இப்ப எண்ணெயில வதக்கின உடனே பாருங்க தோல் தனியா கலந்து வந்துடும். இப்ப நம்ம வந்து ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வரமிளகா தான் போட்டிருந்தேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8 வரமிளகா தான் போட்டிருந்தேன். இதுவே எனக்கு வந்து கொஞ்சம் காரமா தான் இருந்தது. இதையுமே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஆற விடணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மிக்சியில பொடி பண்ணி எடுக்கணும். எப்படி பொடி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வரமிளகாய், தென் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கோங்க. ஏன்னா இதோட ஸ்கின் எல்லாமே வந்து மொத்தமா போட்டு அரைக்கையில திப்பி திப்பியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பெல்லாம் போட்டு அரைங்க, ஃபைன் பவுடரா கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அரைச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் பாட்டில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெடாம இருக்கும். இதை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு கிடையாது, வெளியில வச்சாலுமே ரொம்ப நாளைக்கு சூப்பரா இருக்கும். இந்த பருப்பு பொடி நீங்களுமே வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுன்னு சொல்லிட்டு 3 வேளையுமே இந்த பருப்பு பொடியை வச்சு வந்து சட்டு புட்டுன்னு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நான் மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் பாய்.